ஹுசைன் ரிஷாட் ஜனாசா ஃபவுண்டேஷனின் மாத நடைபெறும் மாதாந்த பொதுக்கூட்டம் நேற்று 2025 ஐந்தாம் மாதம் 17ஆம் தேதி ஃப்ளாட்டின் மார்க்கெட்டில் அமைந்துள்ள காரியாலயத்தில் நடைபெற்றது. இதில் ஹுசைன் ரிஷாட் ஜனாசா ஃபவுண்டேஷன் ஸ்தாபக தலைவர் ஹுசைன் ரஷாட் ஹாஜி அவர்களும், ஹுசைன் ரிஷாட் ஜனாசா ஃபவுண்டேஷன் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜிஃப்ரி, பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் போர்ட் ஆஃப் டிரெக்டர் மிஸ்டர் நஜா, மேலும் டிரெக்டர்ஸ்களான மிஸ்டர் அப்துல் ரசாக், மிஸ்டர் ரம்சீன் இஸ்மாயில், ஷாமிலா ஜெயினுலாப்தீன் மற்றும் ஃபாத்திமா நஸ்ரியா அவர்களும் கலந்து கொண்டார்கள். அது பற்றி மேலதிக தகவல்களை தற்போது பார்ப்போம். இன்றைக்கி 17ஆம் தேதி மே மாதம் மழை வந்திருக்கிறாங்க. ஒரு கல்யாணம் உள்ள வண்டிக்கு போகிறதுக்கு அட்டன் பண்ணி ஏற்படைய வேலைகள் இறுதி செய்கிறதுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. அவசரம் கொஞ்சம் பண்ண முடிச்சுவோம் சொல்லி தீபமாக. ஸோ நான் 5:30 மாதிரி முடிக்கிறதுக்கு தான் பார்த்தேன். இன்ஷால்லா இப்போ தான் மாதிரி பத்தோடையும் கோயிலுமே போவாங்க. இன்ஷால்லா எங்களோட சரி. அப்போ இன்றைக்கு 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 மீட்டிங். இன்றைக்கு மழை. இன்றைக்கி 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க வரமாட்டேன்னு. சரியான மழை. எங்களுடைய ரஷ்மியா சீனியர் டவுன் சொன்னால் மழைண்டு இன்றைக்கி ஒரு நாள் அவள் வந்துட்டா சொன்ன விட்டா. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்குது. எங்களை மிச்சம் இதுவரை பேச வேண்டியது இருக்குது. இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் இதில் குரூப்பில் நாங்கள் இதை பற்றி பேசுவோம், இந்த மீட்டிங்கை பற்றி. கொஞ்சம் இது ஸ்பெஷல் இது ஒன்றிக்கு இப்போ எங்களோட ஆகஸ்ட்லேயும் இந்த இது ஆகஸ்ட்டில் எங்களோட பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது தானே, anniversary 51. நீ அதை பற்றியும் பேசணும். பேசுகிறதுக்கு இப்போ பேசுகிற டைமில் மற்ற ஆட்களும் கொஞ்சம் சான்ஸ் ஒரு 5 minutes இன்ஷால்லா ஷார்ட்டாக பேசுங்க. ஓகே. பிரசிடென்ட் ஆர்டர் படித்து யாரெல்லாம் இப்போ வந்து சேர்ந்துக்கிறோம் அவங்களுக்கு அல்லாட பெரிய ரஹ்மத் இருக்குது. அந்த அப்படி வாங்க இல்லையா, பெரிய விஷயம் நல்ல சிக்கல் செய்கிற மக்கள் வந்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் அது மிஸ்டர் பிரசிடெண்ட்டை நன்றி நான் தெரிவிக்கிறேன் இன்ஷால்லா. அது போல் இந்த மிஸ்டர் பிரசிடெண்ட் அல்ஹம்துலில்லாஹ் கான்சி சார் மிஸ்டர் பிரசிடெண்ட்டை வார்த்தை அவங்க பேசுவாங்க இன்ஷால்லா. எனக்கு 71, 15 வயசுல இது மாதிரி வரும். நல்ல வேலை செய்ய போகல கல்லடி பொல்லடி சொல்லாடி அது செய்தான் பார்ப்போம். இதை மூடுறது எப்படியும் பதைச்சி வச்சிருவான். எத்தனை பேர் அப்படி ஃபவுண்டேஷன் போட்டுறாங்க. இந்த மாதம் எப்படியும் ஒரு 65 மயத்து மட்டும் எடுத்துக்கிறோம். எல்லாம் டிசி அதெல்லாம் எடுத்து கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கு 3 மயத்து 9 மாதத்து புள்ளி உண்டு மவுத்து. நேற்று 9 மாதத்து புள்ளி உண்டு மவுத்து. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Group members, dear members. Alhamdulillah. ஒவ்வொரு 17ஆம் தேதி மாஷா அல்லாஹ் மீட்டிங் நடக்குது. அதே போல் இன்றைக்கும் அதே 17ஆம் தேதியில் நாங்கள் எல்லோரும் நின்று கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நான் போன மாதம் செஞ்ச வேலைக்கும் இந்த மாதம் வரைக்கும் செஞ்ச வேலைக்கும் நான் ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். அப்போ போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இடையில மாஷா அல்லாஹ் இது வரைக்கும் இன்றைக்கு வரநாட்டிலும் கிட்டத்தட்ட 65 அவங்கள்ட்ட கையால் அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் தான் பொறுப்பு. மாஷா அல்லாஹ் சந்தோஷம் ஒரு வகையில் இவ்வளோ காலமாக பிரசிடெண்ட்டை கையால் பிரசிடெண்ட் செஞ்சாங்க. இப்போ பிரசிடெண்ட் எங்களை பழக்கிறாங்க. நீங்கள் உங்களோட கையால் நீங்கள் சல்லியை போட்டு செலவழிங்கன்னு சொல்லி
நாங்கள் இப்போ செலவழிச்சு கொண்டிருக்கிறோம், பெரிய பறக்கத்தையெல்லாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். மற்ற சிங்களாக்கள்கிட்ட எடுக்கிறது இல்லை. இந்த 60 பொடிந்தத்துக்கு சிங்களாக்கள் தந்தானம் எடுக்கிறது இல்லை. அது நான் வாய்ஸ் கட்டும் போடுற மேத்தேதோ நொமிலேக்கரான்னு சல்லி ததுண்டு கேட்பாருமோ நேரம் கல்விக்குன்னா எங்களை பற்றி சொல்லிட்டேன். முஸ்லீம் ஆட்கள்கிட்ட மட்டும் ஒரு 100 ரூபா சரி எடுப்போம். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொழம்பு செலவு பால் பிடி பாம்பளை பிடி பஜரோவில் வரவங்களுக்கு ஃபுல் செலவு. உமா வாப்பா மௌத்தா போனால் ஃபுல்லோட கடமை கஃபனுக்கு கொடுக்கணும், கபருக்கு கொடுக்கணும், கபரு வெட்டுறவங்களுக்கு கொடுக்கணும். அதை எங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கலாது. உமா வாப்பா வளர்த்து விட்டிக்கு அவங்களுக்கு ஃபுல். இந்த 3 வீல்காரன்னு அது இது இந்த ஷன்டேஸில் இருக்கிறாங்க பேமெண்ட்டில் படுக்கிறவங்க அவங்களுக்கு இங்கே கஃபன் போட வேண்டிய அடிக்கலுமே 7500. அதுவும் சும்மா தாரசிலேருந்து 100 ரூபா தாங்க, இல்லாட்டி ஒரு 50 ரூபா சரி அப்படி எடுத்து சந்தோஷப்படுவோம். இதுவாக செய்வேன். இப்போ அந்த மயத்துக்கு மிருங்கமே அவன் 50 ரூபா சரி கொடுத்தாருண்டி. அப்போ மாஷா அல்லாஹ் இவ்வளோ காலம் பிரசிடென்ட் செஞ்சு சொந்த சல்லியை செலவழித்து செஞ்சப்போ இன்றைக்கு பிரசிடென்ட் வந்து எங்கள்கிட்ட மெம்பர்ஸுக்கு பழக்கிறாங்க. ஒரு இல்லை யாரும் வரமாட்டாங்க. ஆனால் எல்லா கூட்டம் நெருங்கிது. எல்லா எம்பசிலையும் ஒரு ஆர்ப்பாட்டங்களும் எல்லாம் நடக்குது. ஆனால் இதை மாதிரி ஒரு சேவை செய்கிறதுக்கு யாரும் இல்லை. எந்த ஒரு மினிஸ்டரோ இந்த ஒரு 4 people வந்தாலும் மைத்தை தூக்க மாட்டாங்க. இது ஒரு புனிதமான சேவை. அது வந்து அது மட்டும் இல்லை, ஒரு கியாமத்தினால கொண்டு போகிற மாதிரி நாங்கள் அதை செய்கிறோம். அது எங்களுக்கு அது என்னை பொறுத்தவரையில் அப்படித்தான். நான் என்னை கபருக்கு நான் தான் தெரியும். காலேஜுக்கு பேசுவார். சீனியர் டிரெக்டர் ஷாமிலா சிஸ்டர் 2 வார்த்தை பேசணும். பேசுவோம். நோ ப்ராப்ளம். சரி ரிகார்டிங் யூ ஹேவ் டு டெல் நோ. வலைக்கம் முன்னுக்கு வரத்துக்கு எங்களுக்கு மேன்மான நானும் பயன் கண்டோம். ஏன்னா இவர் செய்கிற மாதிரி யாரும் வந்து சேர்த்து கொண்டது தெரியுது. நான் இது ஒரு ட்ரீம் உண்டு. இது வரணும், இதுக்கு என்னால் ஏண்டிய ஹெல்ப் கொண்டு நான் எடுத்து கொடுக்கணும் என்று சொல்லி எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு இன்ஷா அல்லாஹ் வேண்டியமாக எனக்கு ஹெல்ப்புகள் எடுத்து தரேன். ஆனால் எனக்கு இப்படி இப்போ எனக்கு எங்களோட நிறைய ஜென்ஸ் இதில் அப்படி வார எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி அது பிஸ்னஸ் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு நிறைய ஹெல்ப் எடுத்து தரணும். ஆனால் நானும்